நான் ரெடி தான் வரவா? ரெடி. உனக்கு தூக்கு ரெடியாக இருக்கு. ஏண்டா திரிஷா மேடம் பற்றி தப்பாவா பேசுகிற? டே மேடம் மன்னிச்சிட்டாங்கடா, இது லியோ கேஸுடா. அப்போ லியோவை பற்றி ஃபுல் டீட்டெயிலை சொல்லு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொல்லுவேன். ஏண்டா நீ போடுற கிரிஞ்சு வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் வேற பண்ணணுமா? 50 சப்ஸ்கிரைபரு வந்துட்டாங்களா? இல்லைடா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க. மக்களே தயவு செய்து அந்த முடிவுக்கெலாம் வந்துடாதீங்க. நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் யார் சார்? இந்த கேஸ் இன்ஸ்பெக்டரா? அது பெரிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருப்பாரோ? இல்லை, நான் பெரிய ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஏண்டா சுடாத துப்பாக்கியை வச்சு அந்த ஹைனாக்கே சுத்து போட்ட அந்த பிரில்லியண்ட்டான ஆஃபீஸர் நீதானடா? சரி, லோக்கி என்கிட்ட ஒரு கதை சொல்லிவிட்டு வெளியே வேற ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு அழகான குடும்பம். அப்பா, சித்தப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஃபேமிலி பிஸ்னஸுங்க சார்? சிலை கடத்தல், அப்புறம் ஆள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். இதைத்தானே ஜெயிலரில் வில்டன் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்கே ஹீரோ பண்ணுறாரு சார். லியோவா இதெல்லாம் பண்ணது? இது மட்டுமா பண்ணா? செகண்ட் ஹாஃபில் அவங்க அப்பனையே போட்டு தள்ளிட்டு, அவங்க சித்தப்பனை சுட்டு தள்ளிட்டு, ஃபேக்ட்ரிக்கு 100 பேரை கொண்டுட்டான் சார். ஏன் அவங்க அப்பனையே கொள்கிறான்? ஒன்றும் இல்லை சார், நீ லியோன்னு ஒத்துக்கன்னு கேட்டாங்க. யோ, போகிற போக்கில் நீ போய் எதுவும் லியோவான்னு கேட்டுறாத, உன்னையும் போட்டு தள்ளிடுவான்.